ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா. லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம 4வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். ராகி கஷ்டப்பட்டு இருந்து வந்ததுக்கப்புறம் மேனேஜர், நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹியோரிம் கேட்பா. ஹியோரிம், நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு ராகி சமாளிச்சிருவா. இந்த பொறுக்கின்னு சொல்ல வருவா. கொஞ்சம் நேரத்துலேயே சுதாரிச்சுட்டு, இவர்கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருந்துச்சு, அதனால தான் வந்தேன்னு சொல்லுவா. அப்போ ஓகே நீ பேசு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ராகி எஸ்கேப் ஆனால் போதுன்னு வெளில வந்துடுவா. கூடவே ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுவாங்க. ராகி வெயிட் பண்ண, நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபர்னிச்சர் சரிங்களா, உங்களுக்கு எப்படி மேனேஜர்லேயே தெரியும்னு ஹியோரிம் கேட்பா. என்னோட பிரைவசிக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு ராகி சொன்னதான் நான் வரும், அதனால உண்மையை சொல்ல மாட்டான். எனக்கு அவ்வளோ பர்சனலா தெரியும், அவ்வளோதான்னு சொல்லுவான். இதுக்கு முன்னால ஆஃபீஸ்க்கு அவங்கள மீட் பண்றதுக்காக தான் நீங்க வந்தீங்களான்னு கேட்பா. லேமின் இவ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாம, நீ மேனேஜர் லீக்கு கீழே தான் வேலை பார்க்குறியா, உலகம் ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். என்ன மன்னிப்பு கேட்க சொன்னில, உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் கொடுப்பா. நான் கோவப்பட்டேன், அதனால தான் அப்படி சொன்னா, நீ வருவியா வரமாட்டியான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா நான் உன்னோட மன்னிப்பை ஏத்துக்கிறேன்னு சொல்லி ஃப்ரூட்ஸை வாங்கிப்பான். ஆக்சுவலி நான் இதுக்காக மட்டும் வரல, இன்னும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதையும் அப்படியே முடிக்கலான்ட்டு தான் வந்தேன். எனக்கு சின்ன பிரச்சனையா தெரியறது நாளைக்கு ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனையா தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால தான் இதை கிளியர் பண்ணணுன்ட்டு நான் வந்தேன். அப்புறம் என்னோட காஃபி எதையோ வீணாக்கிடுச்சுன்னு சொன்னீங்களா, அதை கொடுங்க, நான் கிளீன் பண்ணி தரேன்னு சொல்லுவா. இங்க இருக்கு பாருங்க, லெதர் கிளீனர் வச்செல்லாம் நான் கிளீன் பண்ண ட்ரை பண்ணா, ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. எவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கீங்களா, அதனால நான் இதை பெருசா எடுத்துக்கல, அப்படியே விட்டுறேன்னு சொல்லுவான். இதை நீங்க எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுக்கணும், இதை வீணாக்குனதுக்காக நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். உண்மையாவே இதை ஆண்டனியோ பெலினி கிட்ட தான் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டு இருப்பா. லெவின் செஞ்ச ஃபர்னிச்சர்லாம் பாப்பா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், இந்த சேர் எவ்வளோன்னு கேட்பா. இது விற்கத்தக இல்லைன்னு சொல்லுவான். எதுக்காக நீ விற்க மாட்டேங்கிறன்னு கேட்பா. ஃபர்னிச்சரை பத்தி எனக்குன்னு ஒரு பிலாசபி இருக்கு, இந்த ஃபர்னிச்சர் எல்லாத்துக்கும் ஒரு ஓனர் இருக்காங்கன்னு சொல்லுவான். அப்ப இந்த சேரை நீ யாருக்காக பண்ணன்னு கேட்பா. எனக்காகன்னு சொல்லுவான். எனக்காக ஒரு சேர் நான் உங்ககிட்ட இருந்து ஆர்டர் பண்றேன், எவ்வளவு வரும்னு கேட்பா. செஞ்சு கொடுக்கலாமான்னு லேமின் யோசிச்சுட்டு இருப்பான். என்னது வீக்கெண்ட் கப்பலா, நீ தான் அவங்ககிட்ட சஜஷன் கொடுத்தியான்னு சியங்ஹை கேட்பா. நான் இதெல்லாம் வேணும்ட்டு பண்றேன்னு நினைக்கிறியா, எனக்கு வேற சாய்ஸ் இல்லை, நான் மட்டும் இதை பண்ணலன்னா லீமென் சியோலுக்கு தங்கத்தாக வந்துருவான்னு சொல்லுவா. எதுக்காக லீமென் சியோலுக்கு வரக்கூடாதுன்னு கேட்டா, நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்க போறோம்னு சொல்லுவா. ராகி, எங்களுக்காக ஒரே ஒரு ஃபேவர் பண்ணு, பிசிக்கலாவோ மென்டலாவோ லீமென்னை நீ காயப்படுத்தாதன்னு சொல்லுவான். இந்த அளவுக்கு கெஞ்சி கேட்டோம், நான் ட்ரை பண்றேன்னு சொல்லுவா. சியோஹைக்கு பயங்கரமா கோவம் வரும். நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், லீமென் என்ன உன்னை சீட் பண்ணானா, இல்ல சூதாட்டம் ஏதாவது பண்ணானா, எதுக்காக நீ அவனை விட்டு பிரியணும்னு நினைக்கிற, எனக்கு ரியலா நடந்துக்கிற, அவனுக்கு உடம்பு சரியில்லை, உன்னால இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியாதான்னு கேட்பா. இதுல அவனோட தப்பு எதுவும் இல்லை, நான் மாறிட்டேன்னு சொல்லுவா. ஹியோரிமோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர் செய்யணுன்றதுக்காக டேப் வச்சு அளந்துட்டு இருப்பான். ஹியோரிம் லீமினை வச்சு கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருப்பா. லீமின் பார்க்கவும் ஒன்றும் பண்ணாத மாதிரி அப்படியே திரும்பிக்குவா. நான் எப்போ திரும்ப வரணும், எனக்காக சேரை நீங்க சியோலுக்கு அனுப்பி விடுவீங்களான்னு கேட்பா. கஸ்டமர் விருப்பப்பட்டா நாங்க அனுப்பி விடுவோம்னு சொல்லுவான். இங்க பாரு, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், அதனால இதை பத்தி நீ இதுக்கப்புறம் பேசவே கூடாது, இன்டர்நெட்ல இதை பத்தி போடுறது கமெண்ட் பண்றது இதெல்லாம் நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவா. நான் எப்பவுமே இதே மாதிரி பண்ண மாட்டேன், சோ நீ கவலைப்படாதுன்னு சொல்றதுக்குள்ளேயே இவ பாட்டுக்கு கிளம்பி போயிடுவா. ரோடு வரைக்கும் வந்து ஹியோரிமை சென்ட் ஆஃப் பண்ணுவா. ராகி ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பா. லெமின் உள்ள வருவான். அவன்கிட்ட பேசுறதுக்காக குடுகுடுன்னு ஓடி வருவா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பான். ஹியோரிம் கிட்ட நம்மளை பத்தி சொன்னியான்னு கேட்பா. என்னாச்சு, ஏன் நான் சொல்லக்கூடாதுன்னு ராகியை வெறுப்பேற்றணுன்றதாகவே சொல்லுவான். அந்த அவன்கிட்ட ஏற்கனவே சொன்னல, அப்புறமா அவகிட்ட சொல்லிக்கலான்னு, ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவா. அதனாலதான் நான் அவகிட்ட சொல்லலன்னு கத்திட்டு உள்ள போயிடுவான். அப்ப நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. எங்க பாரு ஹியோரிமா, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பா. பர்சனலா தெரியும், அவ்வளவுதான்னு சொல்லுவான். என்னது பர்சனலாவா, எப்படி தெரியும்னு கேட்பா. வா போகலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிடுவான். எங்க பாரு, உனக்கு எப்படி அவளை தெரியும்னு கத்திக்கிட்டே இருப்பா. ஹியோரிம் அப்பாவை பக்கத்தாக வந்திருப்பா. அவரு பேசுற மாதிரி கேட்கும். கொஞ்ச நேரத்துல கதவை தட்டிட்டு உள்ள வருவா. அப்பா அவங்கள பக்கத்தாக நான் வந்திருக்கேன், ரொம்ப மாசம் ஆகிடுச்சுல நம்ம மீட் பண்ணி, 6 மாசத்துக்கு அப்புறம் நான் இப்பதான் வந்திருக்கேன், வந்ததுமே வேலைக்கு போற மாதிரி ஆகிடுச்சு, அதனாலதான் உடனே என்னால வர முடியல. அப்பா இங்க பாருங்கப்பா, ஹியோரிம் வந்திருக்கேன்னு சொல்லுவா. அப்பா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது, கண்ணுல அசைவே இருக்காது. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரூம்ல இருக்கிற பாட்டி கிளம்பிடுவாங்க. பாட்டி, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்பா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க, இந்த ரூம்ல வேற யாருக்கு வாய் இருக்குன்னு கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்பதான் பேசிருப்பாங்கன்னு சந்தோஷமா இருந்திருப்பா. இப்ப அப்பா பேசலன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கும். ஹியோரிம்னு ஒருத்தர் கூப்பிட்டுவாரு, அங்கிள்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவா. எல்லாம் வந்து 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்பாவோட குரலை நான் கேட்டேன்னு சொல்லுவா. என்ன நீ பிரசிடண்டோட குரலை கேட்டியா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ ஏதாவது தப்பா கேட்டிருப்பன்னு சொல்லுவாரு. நான் ஷூரா சொல்றேன், அப்பா தான் பேசிட்டு இருந்தாங்க, அவர் பெட்டர் ஆகிட்டு இருக்காரு அன்னைக்குப்பா, அவரோட உடம்பு இப்ப கொஞ்சம் நல்லா ஆகியிருக்கு, ஆனா இப்போதைக்கு அவரால் பேச முடியாதுன்னு சொல்லுவாரு. நீங்க கூட யாருன்னு அவருக்கு தெரியலையா கேட்பா. அம்மான்னு சொல்லிட்டு பேசுவாரு. நீ இன்டர்னா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லுவாரு. அம்மா என்ன பண்ண சொல்றாங்க, அதனாலதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட வேற சாய்ஸ் இல்லைன்னு சொல்லுவா. அவங்க ஏதாவது பிளான் வச்சிருப்பாங்க, அதனாலதான் பண்ண சொல்றாங்கன்னு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. நீங்களே என் பக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் கெட்ட பொண்ணா ஆகிடுவேன்னு சொல்லுவா. நீ சின்ன பிள்ளையில இருந்து பிரின்சஸ் மாதிரி தானே வளர்ந்த, அதனால சீக்கிரமாவே நீ விட்டு கொடுத்துருவேன்னு நான் நினைச்சேன்னு சொல்லுவாரு. என்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் ரொம்ப அழகா இருக்கேன், ஸ்மார்ட்டா இருக்கேன், அதனாலதான் உங்களையே இப்பெல்லாம் ஆபீஸ்ல பார்க்க முடியலன்னு கேட்பா. நான் சைனா வரைக்கும் ட்ரிப்புக்கு
போயிருந்தேன். ஹியரையும் நீ வேலையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, நான் பிரசிடென்ட்டா நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை இவர் மறைக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்க தான் அப்பாவை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லுவா. ஆமான்னு சொல்லுவாரு. எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க? அப்பா தூரமா இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குன்னு சொல்லுவா. இது எல்லாமே உன்னோட அப்பாவுக்காக தானே சொல்லுவாரு. ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை இவர் மறைக்கிறாருன்னு அப்பட்டமாவே தெரியும். லிமின் சமைக்கிறதுக்கான பொருள்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? நான் போயிட்டு சாய்பீன் பேஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லுவா. சரி வாலண்டரா வந்து இவளே ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாளேன்னு தலையாட்டுவான். சாய்பீன் பேஸ்ட் எல்லாம் இருக்கும் எடுக்கிறதுக்காக வருவா. லிமின் சமைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பான். லிமின் இந்த பக்கம் பாக்குறானு பாத்துக்கிட்டே இருப்பா. அவன் பார்க்கவும் தான் சாய்பீன் பேஸ்ட்டை எடுக்க ஆரம்பிப்பா. உள்ள கால் தெரியுற மாதிரி தான் எடுத்துட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது லிமினுக்கு விசித்திரமா இருக்கும். என்ன இவ லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பான். ஷர்ட் ஸ்கர்ட் போட்டு வந்தா லிமின் தன்னை டிவோர்ஸ் பண்ணுவான்றதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. லிமின் கிட்ட வந்து சாய்பீன் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லுவா. நான் கிட்ட முன்னாடியே கேட்கணும்ட்டு இருந்தேன். ஏன் நீ பைத்தியம் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு இதை பத்திலாம் தெரியாது. செக்ஸி அண்ட் பவர்ஃபுல்லான லுக்குன்னு சொல்லுவா. அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, உன்னை என்னால சுத்தமா பார்க்க முடியலன்னு சொல்லுவான். ராய்க்கு கோவமா வரும். திட்ட ஆரம்பிச்சிருவா. என்னாச்சு? நீ என்ன திட்டுனியா? எனக்கு சாபம் விட்டியான்னு கேட்பான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சாய்பீன் பேஸ்ட்டை வாங்கி கொண்டு கொடுப்பா. உள்ள கருப்பா ஏதோ கிடக்கவும் பார்த்துட்டு பயந்துருவான். இது என்னன்னு கேட்பான். இது என்னோட நகம்தான், சாரி தெரியாம விழுந்துடுச்சு, இந்த விரல்ல உள்ளதுன்னு சொல்லி காட்டிட்டு இருப்பா. சாப்பிடும்போது கூட லிமின் நிம்மதியா சாப்பிட விட மாட்டா. சாரி, எனக்கு மேனஸ் சுத்தமாவே இல்லைன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிருவா. உன்னோட பல்லுல சீவிடு இருக்கு பாருன்னு சொல்லுவான். அப்படியான்னு சொல்லிட்டு மென்னு தின்னுட்டு இருப்பா. லிமினுக்கு சாப்பிடணுன்ற எண்ணமே போகணும்ன்றதான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. இவ பண்றதெல்லாம் பார்த்து லிமினுக்கு பயங்கரமா கோவம் வரும். இருந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டான். அடுத்து நீ என்ன பண்ண போறேன்னு கேட்பா. வயல்ல போயிட்டு ஹோன்சிக்கு ஹெல்ப் பண்ண போறேன், அடுத்து வந்து ரெஸ்ட் எடுப்பேன்னு சொல்லுவான். நானும் உன் கூட வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவா. நீ அன்னு கேட்பான். ஆமான்னு சொல்லுவா. ஹே காய்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்காகவும் தண்ணி சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பா. நீ ஓடி வராதானே எப்போதும் போல லிமின்னு சொல்லுவான். ஆனா இவ காதலியே வாங்காம ஓடி வந்து கீழே விழுந்துருவா. எதுக்காக நீ ஓடி வந்தா? அதுவும் இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எதுக்காக நீ ஓடி வந்தன்னு கேட்பான். நீ பசியோட இருப்பேன்னு நான் வேகமா வந்தா, நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லி அங்க உள்ள செடி எல்லாத்தையுமே மிதிச்சுட்டு அந்த செடியை பிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பா. எவ்வளவு நேரம் இவங்க கஷ்டப்பட்டு நட்டு வச்ச செடியில மேக்சிமம் செடியை பிச்சு எரிஞ்சிருவா. மனசுக்குள்ள பெரியலா இலைகளை என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. நெக்ஸ்ட்ல குளிச்சுட்டு வெளில வருவா. சிங்க்ல பார்த்தா எக்கச்சக்க முடி இருக்கும். என்னன்னே ஹேரை கட் பண்ணி வச்சிருப்பா. இவளுக்கு ஹேர் லாஸ் ஆகுற மாதிரி காட்டணும்ன்றதுக்காக. என்னாச்சு உனக்கு அதிகமா ஹேர் லாஸ் ஆகுதான்னு கேட்பான். இவன் கவலைப்படுறதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு சிரிப்பு தான் வரும். நாள் முழுக்க இவனை விருப்பத்துறதே ஒரு வேலையா பண்ணிட்டு இப்போ வந்து பெட்ல படுத்துட்டு, அச்சோ எனக்கு ஷோல்டர்லாம் வலிக்குது, இதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால இதுக்கும் மேல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எழுந்து திரும்பவும் பேசுவா. இதெல்லாம் பத்தாது, இதுக்கும் மேல பெருசா நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு லிமின் இப்பதான் டயர்டா தூங்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட வந்து முகத்தை கட்டி பயமுறுத்திட்டு இருப்பா. லிமின் இவளை பார்த்து பயங்கரமா கத்திக்கிட்டு எழுந்துருச்சு. என்னாச்சுன்னு கேட்பான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத புள்ள மாதிரி இன்னசென்ட்டா பேசிட்டு இருப்பா. நான் எதுக்காக இங்க இருக்கேன், சுயல்ல இருக்கும்போது நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன், அதனால தூக்க கலக்கத்துல சில நேரத்துல நடப்பேன், அது மாதிரி தான் இப்பயும் நடந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நீ பயந்துட்டியான்னு கேட்பா. ஆமா நீ உண்மையாவே நல்லா இருக்கியான்னு கேட்பான். ஆமான்னு சொல்லி தலையாட்டுவா. கொஞ்சம் தண்ணி குடின்னு எடுக்கிறதாக போவான். கண்ணு மேல் பக்கம் பார்த்துட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து மறுபடியும் பயந்துருவான். பாட்டி ஹியோரிமோட அப்பா கிட்ட பிரெட் கொடுத்துட்டு பேசுவாங்க. அம்மா உன்னை பாக்குறதுக்கு நேத்து வந்தது யாரு, உன்னோட பொண்ணா, உனக்கு அவளை ஞாபகம் இல்லையான்னு கேட்பாங்க. அப்பா பாட்டியை பாப்பாரு, ஆனா எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு. அப்பாவோட கண்ணில் அசைவு இருக்குன்றது நமக்கு இப்ப தெரியும், ஆனா அவரால் பேச முடியுமா இல்லையான்றது இப்போ வரைக்கும் ரிவியல் ஆகல. பாட்டி நீங்க இங்கதான் இருக்கீங்களா, உங்களை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி நர்ஸ் கூப்பிடுவாங்க. போகலான்னு பார்ப்பாங்க. அப்பா கிட்ட இருக்கிற பிரெட்டை பார்த்துட்டு என்னோட பிரெட்டை நீ திருடிட்டேன்னு சொல்லுவாங்க. பாட்டி ஏன் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க தான் அவர்கிட்ட கொடுத்தீங்க, வாங்க போகலான்னு சொல்லி கூட்டு போயிடுவாங்க. அப்பாவோட கண்ணில் இருக்கிற அசைவை பார்க்கும்போது ஓரளவுக்கு நார்மலா இருக்காருன்ற மாதிரி தான் தெரியும். ராகி காலையில இப்பதான் எழுந்து வருவா. லிமின் இல்லாத பார்த்துட்டு அவன் வரத்துக்குள்ள நம்ம ஓடி போகலான்னு முடிவு பண்ணி குளிச்சுட்டு கிளம்பி ரெடியாகி வெளில வருவா. ஆனா இவ போறதுக்குள்ளேயே லிமின் பாட்டியோட வந்து நிப்பான். பாட்டின்னு கூப்பிடுவா. பாட்டிக்கு எல்லாம் ஞாபகமே இல்ல, நீ யாருன்னு கேட்பாங்க. பாட்டி நான் தான் ராகி, என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்பா. ராகியா? அவ சின்ன பொண்ணு, அவ எனக்கு கால் பண்ணவும் மாட்டா, என்னை வந்து பார்க்க கூட மாட்டா. ஆமா நீ யாரு, உனக்கு ராகியை தெரியுமான்னு கேட்பாங்க. பாட்டி நான் தான் ராகி, என்ன உங்களுக்கு தெரியலையான்னு ஹக் பண்ணிட்டு கேட்பா. எனக்கு இவ யாருன்னே தெரியலப்பான்னு லிமின் கிட்ட சொல்லுவாங்க. சரி வாங்க நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ராகியவும் சாப்பிட கூப்பிடுவான். பாட்டிக்கு தன்னை ஞாபகம் இல்லைன்னு நினைக்கும் போது ராகிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னாச்சு, எதுக்காக நீ அவங்கள இங்க கூட்டு வந்திருக்கன்னு கேட்பா. இன்னைக்கு ஈச்சங்கோட பொண்ணுக்கு கல்யாணம், என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா போகணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டு வந்தேன்னு சொல்லுவான். நான் யாருன்னே உங்களுக்கு தெரியல, ஆனா ஒன்னு மட்டும் எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்பா. நான் ஒவ்வொரு வாரமும் அவங்கள போயிட்டு பாப்பேன்னு சொல்லுவான். என்னது ஒவ்வொரு வாரமும் பாப்பியான்னு கேட்பா. நீ தான் வெளிநாட்டுல இருந்தில, அப்புறம் வேற யாரு பாட்டியை போயிட்டு பாக்குறதுன்னு கேட்பான். பாட்டி வந்து ஃப்ரை பண்ற பேன் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ஏன் பாட்டி கேட்குறீங்க, ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லுவான். நான் தான் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. என்ன சமைக்க போறீங்கன்னு கேட்பான். முட்டை தான் ஃப்ரை பண்ண போறேன், முட்டை மட்டும் இல்லைன்னா ராகி கண்டிப்பா சாப்பிட மாட்டான்னு சொல்லுவாங்க. ராகி இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பாப்பா. சின்ன பிள்ளையில ஆசிரமத்துல இருந்திருப்பா. அப்ப பாட்டி தான் இவளை கூட்டு போறதுக்காக
வந்திருப்பாங்க. நான் முன்னாடியே வந்திருக்கணும், இவ உங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தாலான்னு கேட்பாங்க. அப்பெல்லாம் இல்ல, இவ ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொல்லுவாங்க. உண்மையாவா சொல்றீங்க? இவ சின்ன பிள்ளையா இருந்தப்ப நிறைய சேட்டை பண்ணனா, இப்ப வளர்ந்துட்டால, அதனாலதான் சேட்டை பண்ணலன்னு நினைக்கிறேன்னு பாட்டி சொல்லுவாங்க. லெவன் ஜன்னல் வழியா ராகியை பார்த்துட்டு இருப்பான். ராகியும் அவனையே பார்த்துட்டு இருப்பா. நீங்க இருக்குன்னு ரீசெண்டா தான் எனக்கு தெரிஞ்சது, ஏன் நீ சோகமா இருக்குன்னு பாட்டி கேட்பாங்க. லெவன் ஃபாஸ்டா ஓடி வந்து இவங்களுக்கு முன்னாடி வந்து பேசுவான். லாஸ்ட் டைம் நீ எனக்கு ஒரு டெஸ்க் செஞ்சு கொடுத்தில, அடுத்த முறை உண்மையான சேர் நான் உனக்கு செஞ்சு தரேன். அதனால நீ எங்கேயாவது போறேன்னா என்கிட்ட எங்க போறேன்னு சொல்லிட்டு போ, இல்லனா நான் உன்னை தேடி வருவேன்னு சொல்லுவான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ராகிக்காக நிறைய சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா எதையுமே சாப்பிட மாட்டா. உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலன்னு கேட்பாங்க. எந்த ஒரு பதில சொல்ல மாட்டா. முட்டை செஞ்சுட்டு வந்துப்பாங்க, உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருவா. இப்போ யோசிச்சு பார்த்துட்டு தன்னையும் அறியாம சிரிச்சிட்டு இருப்பா. பாட்டி முட்டை செஞ்சுட்டு வந்துப்பாங்க. பாட்டி நான் இதை சாப்பிடலாமான்னு கேட்பா. நீ கண்டிப்பா சாப்பிட்டாகணும், நீ தான் ஃப்ரை பண்ண முட்டை இல்லாம சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. பாட்டி என்ன உங்களுக்கு நாகம் வந்துருச்சா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பா. எனக்கு எப்படி நாகம் இல்லாம போவோம், எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு குடும்பம் நீ மட்டும் தானேன்னு சொல்லுவாங்க. ராய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாப்பிடலான்ட்டு போவா. அவங்க நிறைய உப்பு போட்டுருக்காங்கன்னு லெமன் சொல்லுவான். ராகி பாட்டுக்கு கண்டுக்காம சாப்பிட்டுட்டு இருப்பா. உப்புலாம் ஒண்ணு அதிகமா இல்லைன்னு அவ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. நீங்க 2 பேரும் எதுக்காக குழந்தை பெத்துக்கல, கல்யாணம் ஆன கப்பல் குழந்தை பெத்துக்கணும், அப்பதான் 2 பேரும் பிரிய மாட்டீங்க. நீங்க குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்பாங்க. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால தானே சொல்லி சமாளிப்பா. நீ எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, இயற்கைக்கு எதிராக நீ எப்பவுமே நடந்துக்க கூடாது. சீக்கிரமா குழந்தை பெத்துக்கிட்டு அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பி. சின்ன வயசுல இருக்கும்போது குழந்தை பெத்துக்கிறது ஈஸி, அப்புறம் கஷ்டம்னு சொல்லுவாங்க. 2 பேரும் சாப்பிடாம பாட்டி சொன்னதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா வாங்க போகலாம், கல்யாணத்துக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி எழுந்திருப்பாங்க. திரும்பவும் ராகியை மறந்துடுவாங்க. நீ எதுக்காக இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இது என்னோட பேத்திக்காகன்னு சொல்லி சாப்பாடை வாங்கிப்பாங்க. பாட்டிக்கு ஞாபகம் மருதி இருக்கிறத நினைக்கும் போது ராகிக்கு கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல கல்யாணத்துக்கு வருவாங்க. ஒருத்தர் வந்து பேசுவாரு, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நீங்க வந்ததுக்கு நன்றி. என்னப்பா உன்னோட ஒய்ஃப் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தாச்சு போலயே, நல்ல விஷயம் தான். 2 பேரும் பிரிஞ்சு இருக்க கூடாது, எப்பவுமே ஒன்னாதான் இருக்கணும். கல்யாணம் ஆன கப்பல் எப்பவுமே ஒன்னாதான் இருக்கணும்னு சொல்லுவாரு. எங்க 2 பேரும் ஒன்னா வந்திருக்கத சியோங் ஹையும் ஹூன் சிக்கும் பார்ப்பாங்க. திரும்பவும் லீமனுக்கு இவளால ஏதாவது ஆகிடுமோன்னு 2 பேருக்குமே கஷ்டமா இருக்கும். அடுத்து கல்யாணம் முடிச்சிடும். எல்லாரும் கிளாப் பண்ணி இவங்களை வாழ்த்துங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா ராகி மட்டும் ரொம்ப சுகமா இருப்பா. ரோஜா பூ இதழ் இவளோட கையில படும். அதை பார்த்ததுமே இவளோட கல்யாணம் இவளுக்கு ஞாபகம் வந்துடும். எங்களோட கல்யாணம் சுத்தி ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப சிம்பிளா அழகா நடந்திருக்கும். பாட்டி லீமின் ராகி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. அப்ப பயங்கர ஹாப்பியா இருந்திருப்பா. ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. அப்பவும் இவங்களோட ஃப்ரெண்டு தான் போட்டோ எடுத்திருப்பான். இப்பவும் அவன் தான் எடுத்துட்டு இருப்பான். மின்ஹாங் ஆளு அடையாளமே தெரியலையே, உன்னை என்னால கண்டுபிடிக்கவே முடியலடா. 2 பேரும் க்ளோஸா நில்லுங்கன்னு சொல்லுவான். லைட்டா பக்கத்துல வருவா. அடா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா நில்லுங்கப்பா, காலையிலே நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்களா என்னன்னு கேட்பான். ராகி பக்கத்துல வர மாதிரியே தெரியாது. லீமின் பிடிச்சு இழுத்து பக்கத்துல நிக்க வைப்பான். ஃப்ரெண்டுக்கு அப்புறம் தான் ஹாப்பியா இருக்கும். எல்லாரையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுத்து முடிப்பான். அடுத்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. ராகி நீ வெளிநாட்டுல போயிட்டு படிச்சேன்னு கேள்விப்பட்டேன், எங்க போயிட்டு படிச்சேன்னு ஒருத்தன் கேட்பான். ராகிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. உடனே ஹுன்சிக் பதில் சொல்லுவான். ராகி எங்க போயிருந்தான்னு உங்ககிட்ட சொன்னா கூட உனக்கு புரியாது. ராகி ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு, எங்க போனாலும் நல்லா படிப்பான்னு சொல்லுவான். நீ போயிட்டு படிக்கணும்னா 2 பேரும் ஒன்னா தானே போகணும், எதுக்காக தனியா போகணும்னு இன்னொருத்தன் கேட்பான். அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்கலாம், உனக்கு தான் அவங்கள பத்தி சரியா தெரியாது இல்லைன்னு ஹுன்சிக் சொல்லுவான். அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு கூட நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையான இன்னொருத்தன் கேட்பான். அப்படியே உங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணியிருந்தா கூட நான் ஷாக் ஆக மாட்டேன். நீ பாட்டுக்கு படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு 3 வருஷமா அவன் தனியா இருந்தான். மின்ஹாங் நல்லவனா நடந்துக்கிறானா இல்ல முட்டாளா இருக்கானான்னு எனக்கு சுத்தமாவே தெரியல. உனக்காக வெளிநாட்டுல இருந்து வந்த ஆஃபரை கூட அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான், உனக்கு அது தெரியுமான்னு கேட்பான். அடுத்து இன்னொருத்தன் பேசுவான். உன்னோட பாட்டியா அவனை பாத்துக்க சொல்லியிருக்கா, அவனுக்கு நீ ஒரு முறை கூட கால் பண்ணல, இதெல்லாம் தப்புன்னு சொல்லுவான். போது நிறுத்துங்க, அவளுக்கு டைஜஷன் ஆகாம போயிட்டு போகுதுன்னு சியோங் ஹை சொல்லுவா. ராகின் அவனை டிவில பார்த்தோன்னு இன்னொருத்த சொல்லுவான். உண்மையாவாடா பார்த்தேன், நான் பார்க்கவே இல்லையேன்னு இன்னொருத்த சொல்லுவான். ஹுன்சிக் எதுக்காக நீ குறுக்க வந்துகிட்டு இருக்க, அவளை கேள்வி கேட்டா நீ எதுக்காகடா குறுக்க பேசுறன்னு இன்னொருத்த கேட்பான். அப்பெல்லாம் இல்லைன்னு ஹுன்சிக் சொல்லுவான். இவங்க பேசுறதெல்லாம் ராகிக்கு சுத்தமாவே பிடிக்காது, வெளில வந்துருவா. லெமன் ராகியை பார்ப்பான். நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு ராகியை பக்கத்தாக வெளில வருவான். நீ எங்க போறேன்னு கேட்பான். அவங்க சொன்னது எனக்கு காதுல விழலையான்னு கேட்பா. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்பான். அவங்க என்ன கெட்ட பொண்ணா ஆக்க பாக்குறாங்கன்னு சொல்லுவா. யாரு சொன்னா, யாரு ஒன்னு கெட்ட பொண்ணுன்னு சொன்னான்னு கேட்பான். அந்த பசங்கன்னு சொல்லுவா. அவங்கள நீ இக்னோர் பண்ணு, வா நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லுவான். வேணா, அவங்க சொன்னதுல ஒருவேளை தப்பு இல்லாம கூட இருக்கலாம், எனக்கு இதெல்லாம் தேவைதான். சோ நான் இப்ப பண்ண வேண்டியது என்னன்னா இங்க இருந்து போறதுதான்னு சொல்லுவா. ராகியோட கையை பிடிச்சிட்டு பேச ஆரம்பிப்பான். இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே உனக்கு எதிரா இருந்தாலும் நான் கண்டிப்பா உனக்கு எதிரா இருக்க மாட்டேன், நீ என்ன சொல்றியோ அதுதான் சரியா இருக்கும்னு சொல்லுவான். லிவின் சொல்றதை கேட்கும்போது ராய்க்கு ஷாக்கிங்கா இருக்கும். அவனையே பார்த்துட்டு இருப்பா. ஹுன்சிக் ஓடி வந்து பாட்டி காணாம போயிட்டாங்கன்னு சொல்லுவான். உள்ள வந்து தேடி பார்ப்பாங்க. ஆனா பாட்டி உள்ள இருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் பாட்டியை தேட ஆரம்பிப்பாங்க. எங்க தெரியுமே பாட்டி கிடைக்க மாட்டாங்க. ராகி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பாட்டியை தேட சொல்லுவா. லிவின் ராகியை போக சொல்லுவான். என்னால போக முடியாதுன்னு சொல்லுவா. நாளைக்கு நீ வேலைக்கு போகணும்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் போன்னு சொல்லுவான். முடியாது, நான் பாட்டியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் போக மாட்டேன்னு சொல்லுவா.
சொல்லுவா. நீ என்ன நம்பலையா? நீ தானே சொன்ன நீ சக்சஸ் ஆகணும்னு, நீ நல்லபடியா வாழணும்னு நீ தானே சொன்ன. என்ன நடந்தாலும் சரி, நான் கண்டிப்பா உங்களை கண்டுபிடிக்கிறேன். நீ சீக்கிரமா கிளம்பு, நீ சக்சஸ் ஆகிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ப்ளீஸ் நீ போன்னு சொல்லுவான். ராகி கார் எடுத்துட்டு கிளம்பிடுவா. பாட்டி இன்னும் கிடைக்கலன்னு கவலையா இருக்கும். உங்களை பத்தி யோசிச்சுட்டு சுகமா போய்கிட்டு இருப்பா. நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு லிமின் கிட்ட இருந்து மெசேஜ் வரும். காரை ஓரமா நிறுத்திட்டு பாப்பா. நான் பாட்டியை கண்டுபிடிச்சிட்டேன், உனக்காக முட்டை வாங்கறதுக்காக பாட்டி சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டி வழி தவறி காணாம போயிட்டாங்கன்னு அனுப்பிட்டு இருப்பான். உடனே கால் பண்ணுவா. நான் தான் பேசுறேன்னு சொல்லுவா. நீ வீட்டுக்கு போயிட்டியான்னு கேட்பான். இல்ல நான் இன்னும் போகல, பாதி தூரத்துல இருக்கேன்னு சொல்லுவா. நான் பாட்டியை நர்சிங் ஹோம்ல சேஃபா விட்டுட்டேன், நீ எதுவும் கவலைப்படாதன்னு சொல்லுவான். ஓகே தேங்க்யூன்னு சொல்லுவா. நீ அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, கப்பிள்ஸ்குள்ள இதெல்லாம் சாதாரண விஷயம்னு சொல்லுவான். உடனே காலை கட் பண்ணிடுவா. ராய்க்கு பயங்கர டிப்ரெஷனா இருக்கும். காருக்கு வெளில வந்து யோசிச்சுட்டு இருப்பா. மன்னார் காலையில இப்போதும் போல வேலைக்கு வந்து லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. யாரும் வந்து பேசுவா. உங்களை நான் அங்க மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவா. ஆமா நானும் உன்னை மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு ராகி சொல்லுவா. அந்த ஒர்க் ஷாப் ஓனரை உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஆனவங்க மாதிரி தெரியுது இன்னைக்குப்பா. அது என்னோட சொந்த ஊரு, கிட்டத்தட்ட 30 வருஷம் நான் அங்கதான் தங்கியிருந்தேன். எங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியலன்னா தான் நீ ஆச்சரிய பண்ணோம், ஏன்னா அது சின்ன ஊரு. நான் ஒரு கல்யாணத்தை அட்டென்ட் பண்றதுக்காக தான் அங்க போயிருந்தேன்னு சொல்லுவா. ஓ அப்படியா? உங்களோட ட்ரெஸ்ஸிங்க பார்த்து நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். லெதர் ஸ்கர்ட்லாம் போட்டிருந்தீங்க, பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பா. இவனோட வேலையை மட்டும் பாரு, வேற கிளீன் பண்றது தானே உன்னோட வேலை, அதை மட்டும் பாருன்னு சொல்லுவா. யாரையும் ராகி சொல்றத கண்டுக்கவே மாட்டா. லிஃப்ட்டுக்குள்ள போயிடுவா. ஓ ரைட் இருக்கதால லிஃப்டோட டோர் க்ளோஸ் ஆகாது. ராகியை வெளில தள்ளி விட்டுருவா. அவங்கள அப்புறமா பாக்குறேன், உங்களோட டேஸ்ட்டை நான் சீக்கிரட்டா வச்சுக்கிறேன்னு சொல்லுவா. என்ன தைரியம் தான் நம்ம கிட்டே இப்படிலாம் பேசிட்டு போறான்னு ராகிக்கு கோவமா வரும். ஹியோரிம் எப்போதும் போல வேற ஹவுஸ்ல இருப்பா. எல்லாருமே கடகடன்னு வந்து எதையோ தேடிட்டு இருப்பாங்க. ஹியோரிம் கிட்டயும் ஒரு சாம்பிளோட பேரை சொல்லி நீ தேடுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹியோரிம்க்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு சுத்தமாவே புரியாது. திருன்னு முடிச்சிட்டு இருப்பா. உனக்கு இன்னும் சாம்பிள் எங்க இருக்குன்னு சுத்தமாவே தெரியலன்னு சொல்லி ஒருத்தன் கலாய்ப்பான். எல்லாருமே கடகடன்னு சாம்பிள் எடுத்துட்டு வந்து மீட்டிங்ல பேசிட்டு இருப்பாங்க. ஜிம்மி சாங்கோட கன்ஃபர்மேஷன் என்ன ஆச்சுன்னு கேப்பா. அவங்க கொடுத்த சாம்பிள் அவங்களுக்கு பிடிக்கலையான்னு சொல்லவும் என்னாச்சுன்னு கேப்பா. எனக்கு தெரியல, அவரை செலக்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை பத்தி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லுவாங்க. அவரை மீட் பண்றதுக்கு மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க, நானே போயிட்டு அவரை மீட் பண்றேன்னு சொல்லுவா. ஓகே நாங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். மந்த்லி டிசைனர்ஸ்ல இருந்து உங்களை இன்டர்வியூ பண்றதுக்காக கால் வந்திருக்கு. விஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இதை பத்தி சொன்னாங்கன்னு சொல்லவும் இதை போஸ்ட்போன் பண்ணலாமான்னு கேப்பா. அது கொஞ்சம் கஷ்டம், ஹேர் சலூனுக்கு போறதுக்காக நாங்க உங்களுக்கு புக் பண்ணவான்னு கேட்பாங்க. என்னைக்குப்பா? மேகசினோட முதல் பக்கத்துல நீங்க வர போறீங்க, மேக்கப் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவான். என்ன முதல் பக்கத்துல என்ன கேட்பா. நெக்ஸ்ட் சீன்ல பிரசிடண்ட மீட் பண்றதுக்காக வந்திருப்பா. என்னாச்சு, இதனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. இப்போ நான் ரெடியா இருக்கேன், நானே எனக்கு சுத்தமாவே தெரியல, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லுவா. மேனேஜர் உனக்கு தெரியுமா, நீ கொஞ்சம் மாறிட்ட. ஃபர்ஸ்ட் டைம் டிவில இருந்து ஆஃபர் வந்தப்ப கம்பெனிக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னேன். இப்போ இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன், முதல் பக்கத்துல வரதுல விருப்பம் இல்லைன்னு சொல்ற. உன்னோட மைண்டை நீ மாத்திக்கிட்டியா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பாங்க. அப்படிலாம் இல்ல, என்னோட பிரைவசியை எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவா. ராகி நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, இதுதான் உங்ககிட்ட இருக்கிற திறமை. இதுல ராகியோட ஸ்டோரி, இந்த எக்ஸ்பீரியன்ஸை உன்னால காசு கொடுத்து வாங்க முடியாது, இதுவும் கம்பெனிக்கான ஒரு மார்க்கெட்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. சரின்னு ஒத்துக்குவா. நெக்ஸ்ட் மேகசின்ல போறதுக்காக போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ராகி ரொம்ப நர்வஸா இருப்பா. நீங்க நர்வஸா இருக்கிற மாதிரி அப்படியே தெரியுது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க, நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க, அப்பதான் போட்டோ நல்லா வரும்னு சொல்லுவாரு. அடுத்து ஹாப்பியா போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருப்பா. எக்கச்சக்க போட்டோ எடுத்து கொடுப்பாரு. ஹியோரிம் எப்போதும் போல வேற ஹவுஸ்ல இருப்பா. அவளை பார்க்கறதுக்கு ஐயோன்னு வருவா. கூடவே ஹியோரிம்க்கு பிடிச்ச கேக்கும் வாங்கிட்டு வந்திருப்பா. எனக்கு வெயிட் அதிகமாகிடுச்சு, அதனால நார்மலா நான் கேக்லாம் சாப்பிட மாட்டேன், அதனால நீ எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கல, அதனால நான் கொஞ்சமா சாப்பிட்றேன்னு சொல்லுவா. ஏன் இப்பெல்லாம் குதிரையில ரைட் போறதுக்கு வரமாட்டேங்கிறேன்னு கேட்பா. பார்த்தா தெரியலையா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பா. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட்ல உனக்காக கொடுக்கிற லெசன் மாதிரி எனக்கு தோணலன்னு சொல்லுவா. இங்க பாரு, இது எல்லாமே வேலையோட ஒரு ப்ராசஸ் தான், சிஓ ஆகணும்னா A to Z எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவா. நீ அவங்கிட்ட சொன்னியான்னு கேட்பா. யாருன்னு கேட்டா உன்னோட அண்ணன் தான், அவங்கிட்ட சொன்னியான்னு கேட்பா. இங்க பாரு, நீ ட்ரை பண்றது வேஸ்ட், என்னோட அண்ணனுக்கே ஏற்கனவே ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லுவா. ஆனா ஐயோ நீ சொல்றத பெருசாவே எடுத்துக்க மாட்டா, இன்னும் கொஞ்சம் மாசத்துலயே அதெல்லாம் முடிஞ்சிரும்னு சொல்லுவா. நீயும் என்னோட அம்மாவும் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால எப்படி கான்பிடென்டா சொல்ல முடியுது? என்னோட அண்ணன் அந்த பொண்ணை மீட் பண்ணி 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணை என்னோட அண்ணன் டேட் பண்ணிட்டு இருக்கான், என்னோட அண்ணன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கான், அந்த பொண்ணை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான், அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவா. இதெல்லாம் கேட்டு கோவமா கிளம்பி போவா. ஜெமின் அவனோட ஆபீஸ்ல லீமினை பத்தி தான் பேசிட்டு இருப்பான். எனக்கு அவங்களோட இமெயில் அட்ரஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு, அவனோட முழு பேரு இது வரைக்கும் தெரியல, மிஸ்டர் லீனு மட்டும் தான் எல்லாரும் சொல்றாங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்லாரு. அவங்களோட ஃபர்னிச்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க, ஹோட்டல்ல ரெனோவேஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்மளுக்கு கால் பண்ண சொல்லி மெயில் அனுப்பிடுங்கன்னு சொல்லுவான். இவன் கோவமா வருவா. நீ தப்பான ரூமுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் கடை இருக்குன்னு சொல்லுவான். இவன் ஏற்கனவே கோவமா தான் வந்திருப்பா. இவன் சொல்றதெல்லாம் கேட்டு இன்னும் கோவம் அதிகமாகும். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஹியோரிம் என்கிட்ட சொன்னா
நான் உண்மையாவே நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அன்னைக்குப்பா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன, கல்யாணம் பண்ணலன்னா உனக்கு என்ன, இதுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி எப்போதும் போல நோஸ்கட் பண்ணுவான். இவனுக்கு கோவமா வரும், திட்டலான்ட்டு பாப்பா. இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பேசுவா. கண்டிப்பா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கு, இல்லைன்னா அன்னைக்கு நைட்டு அதே மாதிரிலாம் நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லுவா. இந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்குன்னு அசிஸ்டன்ட் ஷாக் ஆகி பாப்பாரு. ராகி இன்டர்வியூல பேசிட்டு இருப்பா. உங்களோட குரு யாருன்னு கேட்பாங்க. என்னோட பிரசிடென்ட் தான், அவங்க தான் புது லைஃபை நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லுவா. இன்னும் கொஞ்சம் அதை பத்தி சொல்றீங்களான்னு கேட்பாங்க. நான் ஃபர்னிச்சரை விற்கிறதுக்கு ஒரு வெப்பேஜை உருவாக்குனேன். அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கெல்லாம் அப்போ என்கிட்ட பணம் இல்ல. 3 மாசத்துல என்னால 2 ஃபர்னிச்சரை மட்டும்தான் விற்க முடிஞ்சது. என்னோட ஃபர்னிச்சரை வாங்கின 2 பேர்ல பிரசிடென்ட் ஒருத்தவங்க. ஒரு நாள் அவங்க முதல் முறை எனக்கு கால் பண்ணாங்க. அப்போ அவங்க சொன்னது இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவா. ரிப்போர்ட்டருக்கு இவ சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஆர்வமா இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க. நீ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்க, உனக்காக ரெட் கார்பெட்டை நான் ப்ரிப்பேர் பண்றேன். உன் விருப்பப்படி நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவா. முதல் முறை கால் பண்ணப்பயே அவங்க அப்படி சொன்னாங்களான்னு கேட்பாங்க. ஆமா, அப்ப நான் தனிமையா ரொம்ப டிப்ரெஷனோட இருந்தேன். அவங்க சொன்ன வார்த்தை கடவுளே வந்து என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. எந்த ஒரு ஹோப் இல்லைன்னு நான் நினைச்சப்ப அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த கம்பெனியோட ஓனர் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல அவங்க என்னோட குடும்பம் மாதிரி. சில நேரத்துல அவங்கள பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கும்னு சொல்லுவா. அசிஸ்டன்ட் வந்து பிரசிடென்ட் கிட்ட நீங்க கேட்டது வந்துருச்சுன்னு ஒரு கவரை கொடுப்பாங்க. அசிஸ்டன்ட் போனதுமே அம்மா ஓபன் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க. ஜெமின் யாரை லவ் பண்றான்னு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி இருந்திருப்பாங்க. அதோட ரிசல்ட் தான் இப்ப வந்திருக்கும். ஜெமின் ராகி லவ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியவும் கோவமா வரும். என்னதான் அவங்க பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும் பயம் இருக்கிற இடத்துல தானே பாசம் இருக்கும். அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க கிட்டே இருந்து அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு அவங்கள மாதிரியே ஆகணும்னு சொல்லுவா. அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ஜெலஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ராய்க்கு கால் வரும், சைலண்ட்ல போடாம விட்டுட்டோமேன்னு சாரி சொல்லுவா. பரவாயில்ல, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க போயிட்டு பேசிட்டு வாங்க, ஒரு பிரேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தள்ளி போயிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுவா. சொல்லு ஜெமின், இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும்னு சொல்லுவா. ரிப்போர்ட்டர் இவ பேசுறத கேட்டுருவாங்க. காலை கட் பண்ணிட்டு வந்து உட்காருவா. நீங்க யாரையோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க தானேன்னு கேட்பாங்க. பிரைவேட் கொஸ்டினுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு ஏற்கனவே நான் தான் சொன்னலன்னு சொல்லுவா. நான் ஆஃப் ரெக்கார்ட்ல தான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன், ஆனா நீங்க ஒருத்தங்களை பாத்துக்கிட்டு இருக்கீங்க தானேன்னு கேட்பாங்க. ராகி எந்த ஒரு பதிலும் சொல்லாம லைட்டா ஸ்மெல் பண்ணிட்டு இருப்பா. லெமின் ராகி கூட எடுத்த போட்டோவை ஹாப்பியா பார்த்துட்டு இருப்பான். சியோஹை வந்து பேசுவா. ஜெமின் என்ற பேர்ல இருந்து உன்னோட பர்னிச்சரை பத்தி ஒரு மெயில் வந்திருக்குன்னு சொல்லுவா. சாரி, உங்களோட ஆஃபரை என்னால ஏத்துக்க முடியாதோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி ரிப்ளை அனுப்பிட சொல்லுவான். நீ இன்னும் அவனை மீட் பண்ண கூட இல்ல, சியோல்ல பெரிய ஹோட்டல் வச்சிருக்கான். நான் இப்ப என்ன பண்றது, ரிஜெக்ட் பண்ணட்டுமான்னு கேட்பா. சியோல்னு சொன்னதும் லிமின் யோசிக்க ஆரம்பிப்பான். எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டான். ஜெமின் ராகியை பக்கத்தாக வந்திருப்பான். நீ எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியான்னு கேட்பா. அப்பெல்லாம் இல்ல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி கன்னத்துல கிஸ் பண்ணுவான். தூரத்துல இருந்து ஒருத்தர் இவங்க 2 பேரையும் போட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. நீ கண்டிப்பா பசியோட தான் இருப்ப, வா போகலான்னு சொல்லி கூட்டு போயிடுவான். மணல் ஆபீஸ்ல நான் மேகசினை வாங்கிட்டேன், பாத்தீங்களா ரொம்ப அழகா இருக்காங்கல்லன்னு சொல்லி ராகியோட போட்டோவை காட்டிட்டு இருப்பான். ஏற்கனவே இன்டர்நெட்ல பார்த்தேன்னு சொல்லுவாங்க. எதுக்காக நீ இன்டர்நெட்ல பார்த்த, நீ ஒன்னு வாங்கியிருக்கணும்னு சொல்லுவான். நான் தான் மேகசின்ல வரல, அப்புறம் எதுக்காக நான் வாங்கணும்னு கேட்பா. மேனேஜர், நீங்க ஒன்னு வாங்குனீங்களான்னு கேட்டா எந்த ஒரு பதிலும் சொல்லாம யோசிச்சுட்டு இருப்பாரு. அச்சோ, நீங்களும் வாங்கலையா, எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்குன்னு சொல்லுவான். நீ எதுவும் கவலைப்படாத, நானும் ஒன்னு வாங்கியிருக்கேன்னு இன்னொருத்தவ சொல்லுவான். ஜெமினும் ராகியும் டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆன்லைன்ல பார்த்து ஒரு பொண்ணு சொல்லுவா. உண்மையாவா சொல்ற, அவங்க டேட் பண்றாங்களான்னு எல்லாருமே ஷாக் ஆகி பார்ப்பாங்க. ராகி வந்ததும் அவகிட்டையும் கட்டுவாங்க. பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுவா. நியூஸ்ல ஹெட்லைன்ஸ்லயும் இதை பத்தி தான் போய்கிட்டு இருக்கோம். எல்லாருமே ஆர்வமா நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு இருப்பாங்க. இதை பத்தாதனே இவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கதை பத்தி ஆர்டிக்கலுமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுவுமே ஃபேமஸா போய்கிட்டு இருக்கும். ஜெமின் ஆபீஸ்க்கு வந்தா எல்லாரும் இதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அசிஸ்டன்ட் என்னாச்சுன்னு வந்து சொல்லுவாரு. பிரசிடென்ட்டுக்கும் இதை பத்தி தெரியும். ஆர்டிக்கலை மாத்த சொல்லி சொல்லலாமான்னு அசிஸ்டன்ட் கேட்பாங்க. முதல்ல இதை யாரு ரிப்போர்ட் பண்ணான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிளம்பிடுவாங்க. நீ ஒரு தெருநாய்க்கு சாப்பாடு போட்டா அது இப்ப வீட்டுக்குள்ள வரப்பாக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ராகி இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகி ஃபாஸ்டா ஓட ஆரம்பிப்பா. எருமை இடிச்சு விட்டுட்டு போயிடுவா. இவங்களுக்கு என்னாச்சுன்னு மத்தவங்க கிட்ட கேட்பா. நீ திரும்பவும் லேட்டா வந்துட்டில, அதனாலதான் கோவமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு குட் நியூஸ் இருக்கு, இங்க பாருன்னு சொல்லி போட்டோவை காட்டி இதை பார்க்கும்போது பயங்கரமா இருக்குல்ல, பாக்குறதுக்கு அப்படியே மாடர்ன் சிண்ட்ரெல்லா கதை மாதிரி இருக்குல்லன்னு கேட்பான். அப்ப அது ராகி தானா, ஜீசஸ் கிறிஸ்டுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருவா. இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுவான். நீங்க ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லுவா. ஜெமின் நியூஸே பார்த்துட்டு இருப்பான். என்ன பண்றதுன்னு தெரியாது, யோசனையிலே இருப்பான். ராகி ஃபாஸ்டா காரை ஓட்டிட்டு போய்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்திலேயே டிராபிக்ல மாட்டிக்குவா. நமக்கு மட்டும் எப்படா இது மாதிரிலாம் பிரச்சனை வருதுன்ற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பா. பயங்கர டிப்ரெஷன்ல இருப்பா. அம்மா யார்கிட்டயே போன்ல பேசிட்டு இருப்பாங்க. இது கூடிய சீக்கிரம் சரியாயிடும், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணபடியே எல்லாத்தையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட யார் அந்த இன்ஃபார்மர்னு கேட்பாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு காதுல வந்து சொல்லுவாங்க. இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு, நீங்க இதை பாத்தீங்களா, இது உண்மையான ஹீரோயின் கேட்பா. இவ திடீர்னு வந்ததை பார்த்து 2 பேருமே ஷாக் ஆயிடுவாங்க. அசிஸ்டண்ட அனுப்பி விட்டுருவாங்க. இது உண்மை இல்லைன்னு சொல்லுவாங்க. அண்ணன்ட்ட இதை பத்தி கேட்டீங்களான்னு கேட்பா. இதுல செக் பண்றதுக்கு எதுவும் இல்லை, இது உண்மை கிடையாது, இது உண்மையா இருந்தாலும் உண்மை இல்லாம ஆக்கிடுவேன்னு சொல்லுவாங்க. என்னது உண்மை
இல்லாமல் ஆக்கிடுவீங்களா? உங்களுக்கு தான் ராகியை பிடிச்சிருந்ததுல. அவங்க உங்களோட டைப் இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஏதோ சொல்ல வருவா. அம்மா இவ்வளோ பேசவே விட மாட்டாங்க. இன்டர்னுக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்பாங்க. வெளிப்படையாக உங்களோட முகத்தை காட்டுங்க, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு வெளில போயிடுவா. லெமன் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு கோவமா இருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்னும் காமெடியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then bye, thanks for watching.